2 நாளா பார்த்தோம்னா, சோசியல் மீடியாவ தொடர்ந்து வந்து ஆக்கிரமிச்சிருக்கவரு பார்த்தோம்னா, நம்ம இர்ஃபான் தான். இர்ஃபான் என்பவர் வந்து சர்ச்சைக்கு பேர் போனவரு. நம்ம அதில வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. பலமுறை வந்து பல்வேறு சர்ச்சைகள்ல ஈடுபட்டிருக்காரு. தற்போது கூடுதலா வந்து ஒரு சர்ச்சையில ஈடுபட்டிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து போட்டு பொல பொலன்னு பொளந்து எடுத்துக்கிருக்காய்ங்க. இருந்தபோதிலும் இர்ஃபான் வந்து தற்போது வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மன்னிப்புக்கு பின்பாக வந்து என்ன மாரியான கருத்தெல்லாம் நிலவுகிறது? இர்ஃபான் வந்து நேற்றைய தினம் வந்து செஞ்சது சரியா? என்பத பத்தி தான் நம்ம இதில பார்க்க இருக்கிறோம். அதாவது யூடியூபர்கள் என்பவங்க பார்த்தாவே, இப்பலாம் சமீபத்தில தொல்ல தாங்க முடியல. ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டு, ஒரு ரூ. 50 ரூ. 100 இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஆளுக்கு ஏதாவது குடுத்துப்புட்டு, அத வீடியோ எடுத்துக்கிட்டு, உண்மையிலே வந்து நன்மை செய்றவங்களும் நல்லா இருக்காங்க. ஒரு 50, ரூ. 100 இருந்துச்சுன்னா, அத குடுத்துக்கிட்டு, அத எடுத்து ஒரு வீடியோ எடுத்துட்டு, "இனமென பிரிந்தது போதும்" இந்த மாதிரியான ஒரு சாங்க போட்டு, பிஜிஎம் போட்டு அவங்க என்னமோ ஒரு நல்ல தியாகிகள் மாரிலாம் காமிச்சுக்கிட்டு, சுத்திட்டு திரியிற யூடியூபர்ஸ் தான் நெறையா இருக்காங்க. பல்வேறு நபர்கள் வந்து வெளிய தெரியாம வந்து உதவிலாம் செய்றவங்க இருக்காங்க. அதனையும் தாண்டி இர்ஃபான் மாதிரியான ஒரு விளம்பரத்திற்காக, வியூஸ்க்காக இவர் குடுக்குற ஒரு ரூ. 10,000க்கான ஒரு பொருளா இருக்கும். இல்ல ஒரு ரூ. 5,000க்கான பொருளா இருக்கும். அத ஒரு 5,00,000 10,00,000 வியூவர்ஸா தேத்தி, அத ஒரு கன்டென்ட் ஆக்கிட்டு ஒரு இன்கம் பார்த்துட்டு போயிருவாரு. அதற்காக தான் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் உதவி செய்றாங்க தவிர்த்து, மற்றபடி இந்த மக்களுக்கான எந்த ஒரு நன்மை செய்யணும்லாம் கிடையாது. சரி, இந்த இடத்துல நம்ம இர்ஃபான வந்து ஏன் சொல்றோம்? அதான் மன்னிப்பு கேட்டாரு, அதோட விட்டு போ வேண்டியது தானே! அப்புட்ன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிரலாம். ஆனா கடந்து போகக்கூடாது. இந்த மாதிரியான நபர்கள்லாம் இப்பயே போட்டு துவைக்கலன்னா, இனிமே வந்து தொடர்ந்து வந்து இது மாரி புதுசு புதுசா ஒரு ஒரு ஆளா முளைச்சு வருவாங்க. ஏன்னா, இந்த யூடியூபர்ஸ் தொல்லைகள்லாம் இந்த சமீபத்தில வந்து பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். இந்த இர்ஃபானுக்கு ஆதரவா ஒரு டீமு, அப்புறம் டெய்லர் அக்கான்னு சொல்லி, அப்புறம் பிரியாணி மேனு, அப்புறம் ஏ டூ பின்னு நெனைக்கிற ஒரு சேனலு. ஏதோ ஒரு அந்த மாரியான சேனல்கள்லாம் சில பேர் வந்து தொடர்ந்து வந்து சோசியல் மீடியா சண்டை போட்டே இருந்தாய்ங்க. அப்புறம் மதன் கௌரிய தூக்கி போட்டு இழுத்துக்கிட்டு, அப்புறம் அவர பிடிச்சவன் இழுத்துட்டு இருந்தாய்ங்க. பல நபர்கள் அப்படியே அந்த மாரியான ஒரு யூடியூபர்ஸ் வந்து இவங்களுக்கான பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா, அடிப்படையில எந்த பிரச்சனையும் கிடையாது. வியூஸ், இன்கமுக்காக தான் இந்த மாதிரியான சண்டை போடுறது. இந்த மாதிரியான மதன் கௌரிய திட்டுனோம்னா, நமக்கு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாய்ங்க. அதே மாரி டெய்லர் அக்காவ வந்து திட்டுனோம்னா, நமக்கு ஒரு குரூப் இதாகும். அப்ப அவங்க 2 பேத்துக்கும் ஆதரவு, யார் பண்ணது சரி, யார் பண்ணது தப்பு, இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு டீம் போடுவாய்ங்க. அத வச்சு வியூஸ் பார்ப்பாய்ங்க. அந்த மாரியான நபர்கள்ல ஒரு நபர் தான் இர்ஃபானு. ஏன்னா, இதற்கு முன்பா பல்வேறு சர்ச்சைகள்ல மாட்டியிருக்காரு. ஏன்னா, எனக்கு இர்ஃபான வந்து சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம்னா, இப்ப நான் சொல்றேன். நான் என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்றோம்னா அப்படி சொல்லலாம். அந்த வ வசீகரான்னு ஒரு படம், விஜய் படத்த பார்த்துருப்பீங்க. அதில வந்து, "தம்பி நீ என்ன தம்பி வேலை பார்க்குற?" அதாவது டாமில சொல்லணும்னா, நான் என்ன வேலை பார்க்குறேன்னா, வேலை இல்லாத வெட்டி பையன்னு சொல்லி தொடடான்ற மாரி சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி தான் இர்ஃபானு. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு கன்டென்ட் பார்க்க போறோம். இந்த கன்டென்ட்ல பார்த்தோம்னா, இந்த வீட்ல அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு அள்ளி விடுவாப்புல. அது வந்து நார்மலா சொல்லலாம். அந்த கோபி சுதாகர் மீம் கூட வரும். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரும். அந்த தண்ணி வேணும் சித்திரிராம் வயச சொல்றாப்புல. தண்ணி வேணும்ன்ற மாரி இழுத்து பண்ணி தண்ணி வேணாம்னு சொன்னோனே அதுக்கு ஒரு கன்டென்ட் உருவாக்குவாய்ங்க. மாரிதான் கன்டென்ட் உருவாக்குவாரு. இதற்கு முன்பாக பார்த்தோம்னா, அவர் ஒரு கல்யாணம் பண்றாரு. கல்யாணத்த ஒட்டி பல்வேறு பில்டப். அதெல்லாம் குறைச்செல்லாம் சொல்லவே முடியாது. அவர் தனிப்பட்ட வாழ்க்கை தான். இருந்தாலும் சோசியல் மீடியாவுக்கு வரும்போது நம்மளும் பேசியே ஆகணும். அப்படி ஒரு பில்டப், இப்படி ஒரு பில்டப், நடந்தா ஒரு வீடியோ, நின்னா ஒரு வீடியோ, பாத்ரூம தவிர்த்து பெட்ரூமை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போட்டு, ஏதோ காசு பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல இர்ஃபானு. ஏதாவது மக்களுக்கு தேவையான ஒரு செய்தியா இருக்குன்னா கிடையாது. பல ஹோட்டலுக்கு போறது, விளங்காத ஹோட்டல் கூட போயிட்டு, அந்த ஹோட்டல்ல ஃபுட்டு சூப்பரா இருந்துச்சு, இந்த மீன் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து மேக்கிங்ல, வீடியோ எடிட்டிங்ல பக்காவா ரெடி பண்ணிட்டு, அந்த ஹோட்டல பத்தி நல்லா புகழ்ந்து பேசிட்டு, அங்க ஏதாவது நல்லா சாப்பிட்டு இந்த நமக்கெல்லாம் அந்த புழு சட்டை மாறன்னு சொல்லுவாரு. இந்த இடங்கள்லாம் நிறைய காமெடியை சொல்லி தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஏன்னா வெறுமனே திட்டிட்டு மட்டும் போனாவும் சரியா இருக்காது. புழு சட்டை மாறன் ஒரு படம் வரும்போது சொல்லிக்கிருப்பாரு. இங்கேருந்து சென்னையிலேருந்து பஸ் எடுப்பாய்ங்க. விழுப்புரமா விற்கிற வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு, அங்கே அவனுக்கு தெரிஞ்சவனோ தெரியாதவனோ ஹோட்டல்காரன் அவன்கிட்ட வந்து கையை கொடுத்துக்கிட்டு என்னமோ வந்து பரம்பரை பழக்க வழக்கத்துக்காரங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பொங்கல் பூரி தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டு, அடுத்த திருச்சிக்கிட்டே வண்டியை நிப்பாட்டு அங்கே அதே மாதிரியே கையை கொடுத்துட்டு அவன்கிட்ட வணக்கத்தை போட்டு ஏதாவது சாப்பிட்டு கிளம்புற மாதிரி. இர்ஃபான் அதே மாதிரி தான். ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்போ அப்படின்னு சொல்லி ஒரு 4, 5 கேமரா சுத்த விட்டு, அங்கே இருக்க கடையில் இருக்கிறதெல்லாம் மேத்தினி அப்படின்னு தின்ட்டு கிளம்பிடுவாப்புல. இவர் வந்து தங்களுடைய இந்த மாதிரி கல்யாணம் நடக்குது. அவங்க மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. த கர்ப்பத்தில் வந்து என்ன மாதிரியான குழந்தைகள் இருக்குது, ஆணா பெண்ணான்ற மாதிரியான முதல் சர்ச்சையில் மாட்டினாரு. துவச்சாங்க விட்டு, என்னங்க இதெல்லாம் மாதிரியான வெளியில சொல்லலாமா? இது வந்து சட்டப்படி வந்து இந்த மாதிரியான எந்த குழந்தை பிறக்குது, எந்த குழந்தை வந்து இருக்காங்க, இந்த மாதிரியான கருத்து சொல்றது தவறுன்றனால, அப்பயே வந்து இர்ஃபானை போட்டு துவச்சிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அப்போ ஒரு மன்னிப்பு கேட்டு தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிற ரூமில் போயிட்டு தொப்புள் கொடி கட் பண்ணுறாப்புல.
இவெல்லாம் எந்த மாதிரியான மனுஷன்னே தெரில. எதாவது கண்டென்ட் ஆக்குன்றக்காக ஏதாவது பண்ணலாமா? இதெல்லாம் சரியான்றது கொஞ்சமாவது அந்த இர்ஃபானுக்கு தெரிய வேணாமா? எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறது, நிற்கிறத வீடியோ எடுக்கிறது, நடக்கிற வீடியோ எடுக்கிறது. அதை நான் சொன்னேன் தெரியுமா சில சம்பவங்கள். அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறது. அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மன்னிப்பு கட்டுறது. அப்புறம் பார்த்தோம்னா அதே மாதிரி போகுது. பல இடங்களில் சீட் பெல்ட் அழியாமல் சில பிரச்சனைகள் வந்துச்சு. இப்படியே நம்ம ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்தாலும் ரமலான் பண்டிகை வருது. ரமலான் பண்டிகை இப்போ வந்து மவுண்ட் ரோட்டில் போய்ட்டு அங்கே கஷ்டப்படுறவங்களுக்குலாம் போய்ட்டு அந்த சில பொருட்கள்லாம் கொடுத்துட்டு, நிவாரணப் பொருட்கள் கொடுத்துட்டு அதை காசும் கொடுப்பாரு போல். கொடுத்துட்டு வர வேண்டியதானே. தங்களுடைய மனைவி வந்து யாரும் ரோட்டில் போகும்போது யாரும் கையை பிடிச்சி இழுத்தாங்களா? இல்லை தனியாக நடந்து போகும்போது யாரும் கையை பிடிச்சி இழுத்தாங்களா? நீங்கள் ஒரு பொருட்கள் கொடுக்குறீங்க, அந்த பொருளை வாங்கும்போது யாராவது தப்பி தவிர கூட கையில் இழுத்துருக்கலாம். அதை நீங்கள் சேஃப்டியாக தானே இது பண்ணணும். நீங்கள் பண்ணுறது சரியா? ஏன்னா அது அந்த அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை வீடியோ எடுக்கிறது, அதுக்கு வந்து தப்பாக பேசுகிறது, ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறேன்னு சொல்கிறது. இப்போ அவங்கள வந்து அநாகரிகமாகணும்னு சொல்கிறாங்க. மக்கள் எப்படி அநாகரிகமாக இருப்பாங்க? ஏற்கனவே அவங்க பசியும் பட்டின்னு கிடக்குறாங்க. அந்த நாடு வந்து எங்கே போகுதுன்னே தெரியல. ஜிஎஸ்டி பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் வந்து இதே மாதிரி இருக்கிறது. மக்களுக்கு வந்து வாழவே முடியாத அளவுக்கு கூட இந்த நம்ம நாடு போய்கிட்டு இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. ஏன்னா அப்படி இருக்கவங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா அதை வாங்கிக்கலாம் தான் நினைப்பாங்க. அப்படி வாங்க வர நபர்கள் வந்து அநாகரிகமானவங்க சொல்கிறாங்க. அவங்கள பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க. கணவனும் மனைவி வந்து இதெல்லாம் சரியா? நீங்கள் ஒரு உதவி செய்ய போகிறீங்க, உதவி செஞ்சுட்டு வர வேண்டியதானே. இந்த காணொலி வாயிலாக நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, அந்த மாதிரியான பல்வேறு நபர்கள் வந்து கிளம்பியிருக்காங்க. நான் அந்த நாட்டுக்கு உதவி பண்ண போகிறேன், இந்த மக்களுக்கு உதவி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அவங்க உதவி பண்ணுறதுலாம் வந்து மக்களுக்கானதெல்லாம் கிடையாது. இந்த சினிமாவை வச்சு டைலாக் சொல்லுவாங்க, நாங்கள் சிரிப்பதும் அழுவது வந்து நான் இந்த நாட்டுக்காக இல்லை நோட்டுக்காகண்டு. இந்த மாதிரி ஒரு கருத்தை தான் இர்ஃபான் அவர்கள் வந்து பின்பற்றிக்கிட்டு இவர் நம்ம வீடியோ போடுறது வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்கிறது வந்து மக்களுக்கு நன்மைக்கு செய்யணுன்ற ஒரு நோக்கம்லாம் கிடையாது. அதை மாறாக வீடியோ கண்டென்ட் ஆக்கி அதில் எவ்வளோ காசு பார்க்கலான்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இவங்களாம் ஒரு மக்களுக்கானவங்களும் கிடையாது. ஏன் மக்களுக்கான நபர்னால் எத்தனையோ பிரச்சனைகள் வருதில்ல. இப்போ அண்மையில் கூட தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு பிரச்சனைகள்லாம் வருதில்ல. எத்தனை விழிப்புணர்வு சார்ந்த பிரச்சனைலாம் அவர் வந்து பேசுகிறாரு. இவர் சேனலில் இது பண்ணுறாரு. ஏதோ கணக்காத்தான் என்ன பண்ணுறாரு, தூங்கி எழுந்திரிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு என்னன்னே தெரில. முகத்துக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக கேமரா செட் பண்ணி வச்சுருக்காப்புறம் தெரியல. என்னென்ன பண்ணுறாரோ, காரில் என்ன பண்ணுறாரோ, நடந்து போனால் அது வீடியோ, எல்லாத்தையும் வீடியோ, இதையும் வந்து மக்கள் பார்த்துக்கிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு அக்கா விஜே ஏதோ ஒரு பொண்ணுக்கு வேலை, அந்த பொண்ணு வந்து அவங்கள போட்டு நல்லா இது பண்ணாங்க. ஏங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் நீங்களாம் பண்ணலாமா? நீங்கள் என்னமோ யோக்கிய மாதிரி நீங்கள் என்ன ராஜா வீட்டு பிள்ளையா அந்த மாதிரி பல கருத்துக்களை வச்சுருக்காங்க. இந்த பரம்பரை பணக்காரங்க கூட சும்மா இருக்காங்க, அந்த பாதியில் அந்த பணக்காரங்க தான் ஆடுறாங்கன்ற மாதிரியான அந்த கருத்து வந்து இர்ஃபானுக்கு பொருந்துறதான் நம்ம பார்க்க முடியுது. இதுலேருந்து நம்ம அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து புறக்கணிங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா ஏற்றுக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பல வீடியோக்களை போட்டு இந்த மக்களையும் அநாகரிகமாக கொச்சப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஏதோ இப்படியோ இர்ஃபான் அவர்களுடைய அந்த செயலை வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து கண்டிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. எல்லாரும் சமன்னா யார் சார் ராஜாவா இருக்கு? எல்லாரும் சமன்னு நினைக்கிறவங்க தான்.